ஒருவேளை ட்ரம்புடைய பிளான் சக்சீட் ஆகி சைனா ஐசோலேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே சமயத்துல வெஸ்டுக்கும் நாம நண்பர்களா இருக்கோம், ரஷ்யாவுக்கும் நாம நண்பர்களா இருக்கோம். சீனாவால அப்படி இருக்க முடியாது. இதுதான் நம்மளுடைய யூனிக் பொசிஷன். இந்த ட்ரம்புடைய டாரிஃப் வந்து பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ட்ரம்ப் டாரிஃபை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. புட்டின் வருகை அப்படின்றது வந்து இங்க நம்ம நாட்டுல வந்து ஏராளமான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண போது விக்ரம். டேடி டேடி அப்படின்னு நாங்க போய் சொல்லுவாங்க. நீங்க என்ன ஃபீல்டு மார்ஷல் எல்லாம் சொன்னீங்க, நாங்க வந்து உங்களுக்கு ரொம்ப தோஸ்துன்னு சொன்னீங்க, இப்போ வந்து ரஷ்யா இந்தியா எல்லாம் ஒன்னாயிட்டாங்களா அப்படின்னா சண்டை மும்முரமா நடந்திருக்குது. இந்த நேரத்துல வந்து ஊழல் விசாரணையா? ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இதைத்தான் கையில எடுத்திருக்காங்க. சொன்னா கை தட்டுகின்ற விசில் அடிக்கின்ற கொத்தடிமைகள். நான் சொல்றதை கேட்கறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே தவிர உங்களை கன்சல்ட் பண்றதுக்கெல்லாம் நான் இல்ல அப்படின்னு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பாலிட்டிக்கல் சக்கரவர்த்தி, நம்ம டெய்லி பஞ்ச் ஹீரோ அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். என்ன சார் திடீர்னு இப்போ முக்கியமான ஒரு குலோத்துங்கவை விட்டு விட்டாய். சாரி சார், அப்பப்போ கொஞ்சம் ரஷ்யன் ஏஜென்ட் நாட் 7 நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஓகே சார். சார் இப்போ ரஷ்யன் ஏஜென்டா இருக்கு நீங்க, இப்போ திடீர்னு புட்டின் வேற நம்ம இந்தியா வராரு சொல்லலாம். ஏதாவது ஒரு சீக்கிரட்டான விஷயங்கள் ஏதாவது சம்பந்தமா, அதுவும் ட்ரம்ப் வைத்தறிச்சல் பண்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ண போறீங்களா என்ன? அதாவது விக்ரம், இது வந்து ட்ரம்ப் வைத்தறிச்சல் அப்படின்னா ட்ரம்ப்புக்கு மட்டும் இல்ல, ஜிங்கு பிங்குக்கும் வைத்தறிச்சல். இப்ப வந்து அந்த அமைதி பேச்சுவார்த்தை, அமைதி ஒப்பந்தம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து சைனாவை ஐசோலேட் பண்ணும் அப்படின்றதுதான் வந்து ட்ரம்புடைய இப்போதைய நோக்கமாக இருக்கின்றது. ஆனா இந்த பிரிக்ஸ், இதுல முக்கியமான 3 நாடுகள் அப்படின்னா ரஷ்யா, சைனா, இந்தியா. இதுல சைனாவை ஐசோலேட் பண்ணா என்ன ஆகும்? இந்த அமைதி ஒப்பந்தம் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அமெரிக்கா ரஷ்யா ரிலேஷன்ஸ் நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா யூரோப்பியன் யூனியன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஒருவேளை அவங்க வந்து முரண்டு பிடிச்சிக்கினே இருந்தாங்கன்னா அப்ப அவங்க வந்து சைனாவோட இன்னும் ஒத்துமையா போவாங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கின்றன. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ரஷ்யா வந்து இன்னைக்கு சீனாவோட தான் நிறைய ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லை அவங்களுக்கு. சாங்ஷன்ஸ் அப்படின்னும் போது ஆயில் நிறைய வைக்கிறாங்க. சைனா கிட்ட இருந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து அங்க எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு மியூச்சுவல் கன்வீனியன்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா லாங் டேர்ம்ல வந்து சைனா ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னரா அப்படின்னா யாருக்குமே கிடையாது. இது நிச்சயமா புட்டினுக்கும் தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா S-400 வந்து முதல்ல சைனாக்கும் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆனா இனிஷியலா ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிடுவாங்க இல்லையா, அதனால. வேற இந்தியா கூட பாத்தீங்கன்னா S-500 ஆஃபர் பண்ணிருக்காங்க. அந்த சுகோய் 57 என்ன ஒரு பீஸ் தெரியுமா? சம சான்ஸே கிடையாது. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்னன்னா நம்மளுடைய இண்டிஜினஸ் ஃபைட்டர் கிராஃப்ட் அந்த இன்ஜின் ப்ரொடக்ஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை வேற எந்த கண்ட்ரியோடையும் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கல இது வரைக்கும். இதுல இன்னொன்னு அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்ப இந்த பிரம்மோஸ் எடுத்துக்காங்க. முதல்ல வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்ப அதையெல்லாம் நம்ம வந்து தாண்டி லாங் ரேஞ்ச் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரம்மோஸ் ரஷ்யா இந்தியா ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல பெருசா வேவ்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியாவோட சேர்ந்து நம்ம ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதை அவங்க இன்னொரு ஸ்டெப் மேல கொண்டு போவாங்க. அடுத்தது இந்தியா மாதிரியான ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னர் வேற யாருமே கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை ட்ரம்புடைய பிளான் சக்சீட் ஆகி சைனா ஐசோலேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒண்ணு சேர்றது அப்படின்றது ஆஸ் ஆஃப் நோ சீனாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் சிக்கல். ஆனா இந்தியாவுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இப்ப பாருங்க விக்ரம், ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் சண்டை மும்முரமா நடந்துட்டு இருக்கும் போது நம்ம வந்து ரஷ்யா கிட்ட நிறைய ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கல. அதே சமயத்துல வெஸ்டுக்கும் நாம நண்பர்களா இருக்கோம், ரஷ்யாவுக்கும் நாம நண்பர்களா இருக்கோம். சீனாவால அப்படி இருக்க முடியாது. இதுதான் நம்மளுடைய யூனிக் பொசிஷன். இதுல ட்ரம்ப் வைத்தறிச்சல் படுவாரா அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் சீனா இந்தியா 2 பேரையுமே ஐசோலேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாரு. ஆனா அது நடக்காது. ஆஸ் லாங் அஸ் ரஷ்யாவோட சேர்ந்துட்டு நீங்க வந்து இந்தியாவை எதுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சான்ஸே கிடையாது. அந்த விஷயத்துல புட்டினுடைய
இந்த வருகை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த குரூஷியல் ஜங்ஷன்ல நிறைய டிஃபென்ஸ் கோஆபரேஷன் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்படலாம். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஷ்ரிம்ப் கடல் பொருட்கள் ஏற்றுமதி அது வந்து ரஷ்யால ஓபன் பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிற நிறைய ஒரு 7-8 கம்பெனிகளுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. அந்த லாஸ்ட் குவார்டர்ல பாத்தீங்கன்னா ஜிடிபி 8.2% இன்க்ரீஸ் அப்படின்றாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் டாரிஃப் அப்படின்னு சொல்லலாமா? அப்படிதான் சொல்லலாம், வேற என்ன சொல்றது? ஏன்னா ரஷ்யாவும் நம்ம கிட்ட நிறைய வாங்கி ஆனோம். ஏன்னா நம்ம நிறைய ஆயில் வாங்குறோம் இல்லையா, அதனால அவங்க கிட்ட அந்த ருபி ரூபிள் ட்ரேட்ல ருபி அதிகமா இருக்கு. ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் கோஆபரேஷன் அப்படின்றது இது வந்து நாட் ஓன்லி மிலிட்டரி டெக்னாலஜி, ஈவன் ட்ரேடு அதுலயும் வந்து நிறைய ஒப்பந்தங்கள் நிறைவேறலாம், நிறைய அவென்யூஸ் நமக்கு ஓபன் ஆகும். அண்ட் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு டைவர்சிஃபைடு மார்க்கெட். ரஷ்யால வந்து நம்ம அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல. யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா இதுக்கு பண்ற மாதிரி ரஷ்யாவுக்கு பண்ணணும் நாம வந்து அது ஏனோ தெரியல. அப்படி ஒருவேளை அவங்க நட்பு நாடு தானே, அதனால எதுக்கு அப்படின்னு நம்ம இருந்துட்டோம் போல இருக்கு. இப்போ இந்த ட்ரம்ப்போடைய டாரிஃப் வந்து பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ட்ரம்ப் டாரிஃபை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, இதெல்லாம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. எப்பவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னும் போதுதான் வந்து நம்மளால ஒரு ஸ்டெப் மேல போக முடியும். இந்த டர்ட் ரேசிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பள்ளம் வரும், அப்புறம் மேடு வரும். அந்த மேட்டுல ஏறி குதிக்கும் போது என்ன ஸ்பீடா போகும் தெரியுமா, காரா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி ஒரு மேடா தான் நான் பாக்குறேன் ட்ரம்ப் டாரிஃப். புட்டின் வருகை அப்படின்றது வந்து இங்க நம்ம நாட்டுல வந்து ஏராளமான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண போது விக்ரம். ஓகே சார். சார் இப்போ இப்போ புட்டின் வரதுனால ஓகேங்களா, இப்போ சொன்ன மாதிரி நீங்க அமெரிக்கா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, பாகிஸ்தானோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏங்க அதெல்லாம் ஒரு இஷ்யூவா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டேடி டேடி அப்படின்னு நாங்க போய் சொல்லுவாங்க. என்னங்க நீங்க என்ன ஃபீல்டு மார்ஷல் எல்லாம் சொன்னீங்க, நாங்க வந்து உங்களுக்கு ரொம்ப தோஸ்துன்னு சொன்னீங்க, இப்போ வந்து ரஷ்யா இந்தியா எல்லாம் ஒன்னாயிட்டாங்களா அப்படின்னா அதுக்காக என்ன ட்ரம்ப் வந்து புட்டின் நீங்க வந்து இந்தியாவோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. புட்டின் ஒன்னா சொல்லலாம், ட்ரம்ப் நீங்க இனிமே பாகிஸ்தானோட எதுவும் வச்சுக்காதீங்கன்னு ஒருவேளை ட்ரம்ப் கேட்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் இருக்கலாமே தவிர எனக்கு என்ன பண்ண முடியும், ஐயா சாமி தர அங்க பாருங்க தர அப்படின்னு போயிட்டு பிச்சை எடுத்துட்டு அவரு போய் தொலையுது, ஏதாவது சமாதானப்படுத்தணுமே அப்படின்ட்டு ஓகே நான் அவனுக்கு ஒரு $100 மில்லியன் தரேன், நீங்க ஏதாவது பண்ணிக்கங்க அப்படின்வாரு. அந்த $100 மில்லியன் அந்த அங்க சில பேருக்கு கட்டிங் போகும், இங்க சில பேருக்கு கட்டிங் போகும், மீதி ஒரு $10 மில்லியன் அங்க நாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்றது எனக்கு இப்ப இதுதான் ஒண்ணு ஞாபகம் வருது. கரப்ஷன் இஸ் யூனிவர்சல் அப்படின்னு நம்ம இந்தியாவில ஒரு மிகப்பெரிய தலைவியாக இருந்தவர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரிதான் இதுல போயிட்டு நீங்க பாகிஸ்தானுடைய பொசிஷன் என்னெல்லாம் கிண்டல் பண்ணி நிக்கிறீங்க, எது வேணா இருந்துட்டு போட்டா என்னப்பா. ஓகே சார். சார் அடுத்தா பார்த்தோம்னா இப்ப நம்ம கீவ்ல அதாவது இந்த 28 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சாரு. இது வந்து சைன் பண்ணப்படுமா சார் அந்த கீவ் ப்ரோக்ராம்ல? அதாவது அந்த 28 அப்படின்றது குறைஞ்சி வந்துருச்சு, நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க. இது பேச்சுவார்த்தை அப்படின்றத விட அங்க கொண்டு போயிட்டு கையெழுத்து போடு அப்படின்னு மிரட்டுற வேலைதான். ஜெலன்ஸ்கிக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. அவர் வந்து யூரோப்பியன் யூனியன் பின்னாடி இருக்காங்க. அப்கோர்ஸ் அவங்களும் வந்து இப்படி சீன் போட்டுக்கிறாங்க, என்ன நீங்க எங்களெல்லாம் கலந்துக்காம பண்றீங்களே அப்படின்னு. பட் ஜெலன்ஸ்கிக்கு வந்து புரிஞ்சிடுச்சுங்க இஸ் டேஸ் ஆர் நம்பர்ட் அப்படின்னு. எஸ்பெஷலி உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த கலர்டு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா அமெரிக்கன் டீப் ஸ்டேட் அப்புறம் அமெரிக்கன் கவர்மெண்ட் இவங்க எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா அங்க மாறி மாறி வந்து கடைசியா அந்த ஜெலன்ஸ்கியை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. இப்ப ஜெலன்ஸ்கியை தூக்குறது அப்படின்றது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தூக்குறது அப்படின்னா நான் வேற மாதிரி சொல்ல, பதவியை விட்டு தூக்குறது. இப்ப அந்த ஊழல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பாருங்க, சண்டை மும்முரமா நடந்திருக்குது, இந்த நேரத்துல வந்து ஊழல் விசாரணையா, ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இதைத்தான் கையில எடுத்திருக்காங்க அமெரிக்கா. இவரு ஒத்துக்குன்னு கழுத்து போட்டார் அப்படின்னு சொன்னா சரிப்பா நல்ல புள்ள, ஏதோ செட்டில்மெண்ட் வாங்கின்னு அப்படி போயிரு அப்படின்வாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன், என் பின்னாடி யார் இருக்கா தெரியுமா, அதோ அண்ணன் ஸ்டாமர் இருக்காரு, மெர்ஸ் இருக்காரு, மேக்ரோன் இருக்காரு இப்படின்லாம் அவர் சீன் போட்டு இருந்தாங்கன்னா அந்த ஊழல் தடுப்பு அமைப்பு என்ன பண்ணுவாங்க, இவர் மேலேயே வந்து பார்த்தீங்களா இவரு இது எல்லாருக்கும் தெரியும், ஆனா இவரையும் டைரக்டா பிக்ஸ் பண்ணிடுவாங்க. பிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே தட்டி தூக்கிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும், உடனடியா எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்வாங்க. யூரோப்பியன் யூனியன் உட்காந்து அதெல்லாம் முடியாது முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒன்னும் பேச முடியாது அவங்களால. ட்ரம்ப் என்ன டிசைட் பண்றாரோ அவ்வளவுதான். அவர் முடிவு பண்ணிட்டாரு, டாலர் டாலர் டாலர். 2 கண்ணுலயும் அந்த ரிச் ரிச்னு ஒரு காமிக்ஸ் இருக்கும், இந்த புவர் லிட்டில் பாய் அப்படின்னு, வெரி ரிச் பாய், அவன் கண்ணுல டாலர் தான் போடுவாங்க அந்த அட்டையில. அந்த மாதிரி அவருக்கு பிசினஸ் தான் முக்கியமா இருக்குது. இப்ப ஆல்ரெடி அமெரிக்கால இன்ஃபிளேஷன் வந்து ஏற ஆரம்பிச்சிடுச்சு. அதனாலதான் நம்ம போன தடவையே பார்த்தோம்,
இந்த காஃபி ஸ்பைசஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அந்த டாரிஃபையை தூக்கிட்டாரு அவரு. போக போக இது அப்படியே இழுத்துக்கின்னு போச்சுன்னு சொன்னா, கிறிஸ்துமஸ் வேற வருது, நியூ இயர் வருது, எல்லா சாமானும் விலையேறி போச்சுன்னா அடுத்து வர இந்த மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ்ல மண்ணை கவ போகுது ரிப்பப்ளிகன் பார்ட்டி. ஆல்ரெடி கட்சிக்குள்ளேயே வந்து எப்படி இங்க வந்து ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு குழப்பம் இருக்குதோ, அந்த மாதிரி ரிப்பப்ளிகன்ஸ்லயே வந்து ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது விக்ரம். அதனால எப்படியாவது ஒரு சொல்யூஷன் வந்தானோ, சண்டையை நிறுத்தியானோ, நார்மலைஸ் பண்ணியானோ அப்படின்னு. ஆனா இது வந்து டபுள் எட்ஜ்டு ஸ்வர்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ அமெரிக்கா வந்து அந்த சோலார் எனர்ஜி அதெல்லாம் விட்டுட்டு விடுங்க, ஆயில் ஆயில் ஆயில், ஏன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ற பெரிய லாபி ஆயில் லாபி, அதனால ஆயில வச்சே ஓட்டலாம் அப்படின்னு. இது சவுதி அரேபியாவுக்கும் சந்தோஷம் தான், ஏன்னா ஆயில் தான் அப்படின்னும் போது ரைட்டு, அப்ப அவங்களுக்கு இருக்க ஒரே வியாபாரம் அதுதானே, அதனால அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா ரஷ்யா இப்ப நார்மலா மார்க்கெட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யா கிட்ட இருந்து எல்லாரும் ஆயில் வாங்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, நேச்சுரலி அமெரிக்கன் ஆயில் கம்பெனிஸ் அண்ட் மிடில் ஈஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அடி வாங்கத்தானே செய்யணும், ஏன்னா சப்ளை நிறைய வருது இல்லையா. அதனால தான் வெனிசுவேலா மேல கண்டு வச்சிருக்காரு. அங்கேருந்து இப்ப பெருசா வருது கிடையாது, ஆனா இனிமேலும் வரக்கூடாது, ஏன்னா சைனீஸ் இன்ட்ரெஸ்ட் அங்க இருக்குது. சோ அதுக்காக தான் வந்து இந்த நோ ஃபிளை ஜோன் அப்படி இப்படின்லாம் வந்து கதறின்னு கிடக்குறாரு ட்ரம்ப். இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இந்த பீஸ் பிளான் வந்து ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிட்டு தான் ஆக வேண்டிய கட்டாயம். இந்த கிறிஸ்துமஸ் வந்து குண்டு இல்லாத ஒரு கிறிஸ்துமஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காரு ட்ரம்ப். ஆனா அது ரஷ்யன் கிறிஸ்துமஸா இல்ல உக்ரைன் கிறிஸ்துமஸா அது வேற ஒண்ணு இருக்கு. பட் யூரோப்பியன் யூனியன்ல வந்து இது ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி சைனீஸ் ஊடுருவல் யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்கு. இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த கன்செஷன் அந்த ஒரு $5 வரைக்கும் இப்ப கொடுக்குறாங்க இல்லையா ரிடக்ஷன்ல ஆயில்ல, அதெல்லாம் கிடைக்காது. அண்டு ரஷ்யா வந்து எங்க ஒன்னா எதை ஒன்னா வாங்கிக்கலாம், எதை ஒன்னா விற்கலாம் அப்படின்னும் போது அவங்க சைனாவை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ சைனாவை டிபெண்ட் பண்ணல அப்படின்னும் போது அமெரிக்கா வந்து என்னதான் பண்ணாலும் ரஷ்யா சொல்ல போறாங்க, இது பாருங்க இவ்வளவு நாளா அவர் நீங்களா அவனு சண்டை போட்டுருந்தீங்க, நாங்க ஏதாவது சொன்னோமா, உங்க சண்டை நீங்க போட்டுக்கோங்க, எங்களுக்கு என்ன வந்தது அப்படின்ட்டுருவாங்க. சோ இந்த உக்ரைன் பீஸ் ப்ராசஸ் அப்படின்றது நாட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சைனா, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். சைனாவுடைய இன்ட்ரெஸ்ட்ல இல்லாதது, சைனாவை பாதிக்கக்கூடியது, அதுக்காக வந்து யூரோப்பியன் யூனியன் ஏன் தோண போவது, இதுதான் வந்து இன்னைக்கு $1 மில்லியன் கொஸ்டின், ஆர் $1 பில்லியன் கூட இருக்கலாம் அப்படி பின்னாடி ஃபண்டிங் அப்படின்னு. இதுல இன்னொரு தகவலும் நீங்க பார்த்திருப்பீங்க, சைனீஸ் கவர்மெண்ட் லோன்ஸ் கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் கொடுத்திருக்காங்க பல வருடங்களா. இதுல வந்து அமெரிக்கால இருக்க நிறுவனங்களுக்கு மட்டும் $400 பில்லியன், ஒரு 20% சொல்லாமா, ஆமா. இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாம அப்படியே ரீரூட்டிங், அங்க போறது இங்க போறது, இந்த ஐலாண்ட்ல இருந்து போறது அப்படின்ற மாதிரி, இது சைனீஸ் பணம்னு தெரியாத மாதிரி நிறைய வந்து லோன்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இப்பதான் அதை பார்த்துட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாங்க்னு ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரீஸ் ஒன்று இருக்கும், வெப் சீரிஸ், ரொம்ப அழகா இருக்கும். அவர் வந்து அந்த ஓசிடி அஃபெக்டட் போலீஸ் பர்சன். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சேஃப் ஹவுஸ்னு சொல்லுவாங்க சிஐஏல. எப்படின்னா அது வந்து ஏஜென்சியோடதுன்னு யாருக்குமே தெரியாது, எங்கேயோ ஒரு கண்காணாத இடத்துல ஒரு வீடு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தேவையான விட்னஸோ இல்ல முக்கியமான ஆட்களையோ அங்க கொண்டு போய் தங்க வச்சிட்டாங்கன்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது அது எங்கன்னு தெரியாது, அட்ரஸ் தேடிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற அந்த லோக்கல் ஷெரீஃப் அவர் சொல்றாரு, எங்க போறீங்கன்னு ஏதோ அட்ரஸ் ஒண்ணு, ஓ அந்த சேஃப் ஹவுஸா, அது அங்கதான் இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாம் பெப்பன்னு முழிப்பாங்க. டேய் சேஃப் ஹவுஸ் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு இன்னொரு கட்சியில ஊர்ல இருக்க அத்தனை பயிலுக்கும் தெரிஞ்சிருக்கடா அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு காமெடின்னு வச்சுப்போமே. இப்போ இந்த ஏஜென்சிஸ் FBI CIA இவங்களுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் பண்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை வந்து சைனீஸ் பணம் மூலமா சைனா லிங்க்டு கம்பெனி வந்து அது பாதி டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க, டேய் கட்சியில எங்கடா கொண்டு வந்து அவன் பணத்தை வாங்கி அவன் கம்பெனிக்கு நீங்க பாதியை கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி அந்த சைனீஸ் கம்பெனியை வெளில தள்ளிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இவ்வளவு நாளா அவன் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் அதுல கேதர் பண்ணிருப்பான், என்னென்னலாம் கேதர் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவன் பண்ணிருப்பான் இல்லையா. இந்த லட்சணத்துல இருக்காங்க. சைனீஸ் ஊடுருவல் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்கு விக்ரம். சோ அதனுடைய ஒரு பார்ட் தான் வந்து இப்ப யூரோப்பியன் யூனியன்ல இருக்க சில பேர் வந்து முரடு பிடிச்சிட்டு இருக்கிறது. பட் ட்ரம்ப் வந்து இதெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து
சொன்னா கைத்தட்டுகின்ற விசிலடிக்கின்ற கொத்தடிமைகள். நான் சொல்றதை கேட்கறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே தவிர உங்களை கன்சல்ட் பண்றதுக்கெல்லாம் நான் இல்லை அப்படின்னு. எனக்கு என்னவோ அட்லீஸ்ட் பை இயர் எண்ட் ஆர் ஜனவரிக்குள்ள இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டும். அப்படி ஆகல அப்படின்னு சொன்னா சைனாவை விட்டுட்டு முதல்ல யூரோப்பியன் யூனியன் ஐசோலேட் பண்ற வேலையில ட்ரம்ப் இறங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து இப்ப ரஷ்யாவோட சேர்ந்து போக வேண்டிய கட்டாயம். அதனுடைய ஒரு பார்ட்டா தான் இந்த பீஸ் ப்ராசஸ் நான் பாக்குறேன். ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஜெலன்ஸ்கி கைது போடுவார் நம்புவோமே விக்ரம். ஓகே சார். சார் அப்படின்னா இப்ப ட்ரம்ப்போட ஒரு லைன்ல இன்னொரு லைன் எக்ஸ்ட்ராவா போட்டு நெக்ஸ்ட் இயர் நோபல் பிரைஸ் கன்ஃபார்மா கிடைச்சிடல சார் அப்ப அவருக்கு? அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அப்கோர்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெனிசுவேலா அண்ட் ஆப்கானிஸ்தான் ரெண்டு மேலையும் தாக்குதல் நடத்துறதுக்கு அண்ணன் பிளான் பண்ணி நிற்கிறாரு. இது ரெண்டுமே வந்து சீனாவுக்கு வைக்கிற செக் தான். அப்போ ஒரு பக்கம் வந்து நான் 8 கோடு 9 கோடு 10 கோடு அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து சண்டையை ஆரம்பிச்சு வச்சாருன்னா எப்படி கொடுப்பாங்க? சரி கொடுங்க, சண்டை போட்டவங்களுக்கு எல்லாம் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கறது அப்படின்றதுதான் வந்து ஒரு டெம்ப்ளேட்டா வச்சிருக்காங்க. அதுக்காக கூட கொடுக்கலாம். ஒபாமா எந்த சண்டையை நிறுத்தினாரு, இல்ல எங்க சண்டை போடாம இருந்தாரு, அவருக்கெல்லாம் கொடுக்கலையா? இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்தது கிடையாதா அமெரிக்கால? சோ அதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து ஹிட்லருக்கே கூட இப்ப போஸ்ட்மஸா கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அப்படிப்பட்ட ஆளுங்க தான். அவங்களுக்கு தேவை அப்படின்னா கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நீங்க போயிட்டு நாங்க உங்க ஊர்ல தான் நோபல் கொடுக்குறாங்களாம எப்படி நமக்கு ஏதாவது அப்படின்லாம் வந்து கேட்கக்கூடாது. அப்படியும் கேட்டிருக்காரு ட்ரம்ப். இருந்தும் அவங்க கொடுக்கல. பார்க்கலாம் அடுத்த வருஷமாவது அண்ணனுக்கு அந்த லக் இருக்குதா அப்படின்னு. ஓகே சார். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்க்க முடிஞ்சது. சைனாவில் வந்து நம்ம அருணாச்சல பிரதேச சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து அங்க மாட்டிக்கிட்டு ஒரு 18 மணி நேரம் ரொம்ப டார்ச்சர் பண்ணதா தெரிய வருது. என்ன விஷயம் சார் அங்க ஆக்சுவலா? அதாவது விக்ரம், இந்த சீனாவோட பிரச்சனை இதுதான். சரி, நீங்க வந்து நார்மல் பீரியட்ல பாருங்க, நாம தாதா எல்லாரும் வந்து நான் சொல்லதான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு போங்க. சரி, ரைட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்போ அண்ணன் ட்ரம்ப் உடைய டாரிஃப் வார். இதனால தான் பாத்தீங்கன்னா ரஷ்யா, இந்தியா, இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ், மத்த புதுசா வரப்போறவங்க சேர்ந்தவங்க இப்படி எல்லாமே வந்து ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா இந்த நேரத்திலையும் நீங்க கூட இருக்கவங்களே கொச்சல் கொடுத்திருந்தீங்கன்னா அப்புறம் யாராவது உங்களை நம்புவாங்களா? இதுதான் அவங்களுடைய சிக்கலே. கடன் கொடுப்பாங்க, கடன் கொடுத்துட்டு சரிப்பா நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு இல்லாம திடீர்னு வந்து என் கடனை திருப்பி கொடு அப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து எதையாவது எழுதி வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கிடையாது நாங்க சொல்றதுதான் அப்படின்வாங்க. அப்ப அந்த கடன் வாங்கின நாடு வந்து மெர்சல் ஆயிடு, என்ன இவன் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிருக்கிறானே அப்படின்னு. அடுத்தது இன்னி தேதியில வந்து இப்போ சைனாவை ஐசோலேட் பண்ண பாக்குறாரு ட்ரம்ப் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதை விட சீனாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் த்ரூ த பீஸ் ப்ராசஸ். அப்படி இருக்குச்சே உங்களுடைய இன்னைக்கு இருக்கின்ற நட்பு நாடுகள் அட்லீஸ்ட் அந்த சிச்சுவேஷன் அவசரம் இதை கருதியாது கொஞ்ச நாளைக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். காமன் எனிமி அங்க இருக்காரு ட்ரம்ப், அவனை போட்டு தள்ளணும். இப்படித்தானே இருக்கணும். அப்படி இருக்குச்சு அருணாச்சல் பிரதேஷ் வந்து இது எங்களோட ஏரியா, இங்க வந்து நீ இந்தியன் பாஸ்போர்ட்டோட வந்திருக்க அப்படி இப்படின்னு கியாமியான்னு கத்துறது அப்படின் போது இதனாலதான் நான் சொன்னேன் சைனா வந்து ஒரு அன்ட்ரஸ்ட்வர்த்தி பார்ட்னர் அப்படின்னு உலகத்துல இருக்க அத்தனை நாடுகளும் நினைக்கிறாங்க. முக்கியமா ரஷ்யா, அவங்க கிட்ட இருந்தா இவங்க ஏராளமான டெக்னாலஜி எல்லாம் திருடினாங்க. இன்னைக்கு அவங்க வந்து ஃபைட்டர் கிராஃப்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 90% இந்த ரஷ்யன் மாடல் காப்பி, அவங்களுடைய இன்ஜின் காப்பி. அப்படி இருக்கச்ச நீங்க இது மாதிரி சண்டை போட்டு கூடயே பிலிப்பைன்ஸ் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அங்க பிலிப்பைன்ஸ்ல இருக்கவரு அமெரிக்கன் பேசஸ்லாம் நீங்க காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. 90 days நோ நோட்டீஸ் அதை கொடுத்துட்டாரு, நீங்க போங்க. ஏன்னா சைனீஸ் பிலிப்பைன்ஸ் அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க, அதனால அவர் வந்து நீங்க வெளில போங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அமெரிக்கா ஏதோ பேசி அவங்க என்ன கவனிச்சாங்களோ தெரியல, ரைட்டை கன்ஃபியூம் பண்ணுங்கன்ட்டாங்க. பட் இன்னைக்கு பிலிப்பைன்ஸோடைய தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோடையும் பிரச்சனை. இது பாருங்க, உங்களை வந்து இன்னைக்கு அமெரிக்கா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், வந்து கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் போது அட்லீஸ்ட் இந்த நேரத்திலயாவது நீங்க வந்து புத்தி வந்து சரி ரைட்பா நம்ம இந்த நேரத்துக்கு அட்லீஸ்ட் இவங்களோட கொஞ்சம் சண்டை போடாம இருப்போம். நீங்க ஒரேடியா அதை மறந்துருன்னு சொல்லல, இப்போதைக்கு ஒத்தி வைப்போம் அப்படின்றது இவங்க கிட்ட கிடையவே கிடையாது. அதனாலதான் யாருமே இவங்களை முழுசா நம்ப மாட்டேங்கிறாங்க. ரஷ்யாவுக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே தெரியும், இப்ப இல்ல சோவியத் ரஷ்யா காலத்துல இருந்தே வந்து சீனாவுடைய இன்டென்ஷன் என்னன்னு தெரியும். அந்த ஈஸ்டர்ன் ரஷ்யா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சைபீரியா விளாடிவோஸ்டாக்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஏரியா மேல எல்லாம் சீனாவுக்கு ஒரு கண்ணு. ஒரு காலத்துல வந்து அங்க ஒரு சைனீஸ் எம்பையர் இருந்ததுன்னு வச்சுக்காங்களேன். அதனால வந்து இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாலாம் எங்களுக்கு சொந்தம் வாங்க, அங்க இருக்கிற பிளேசஸ்க்கெல்லாம் எப்படி அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்க ஊருக்கெல்லாம் அவங்க பேர் வச்சாங்களோ அந்த மாதிரி வந்து
அங்க ஈஸ்டர்ன் ரஷ்யால இருக்க பிளேசஸ்ல இவங்க எல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. இதுக்கு ஒரு பஞ்சு கொடுக்குற மாதிரி தான் ரஷ்யன் எம்பசில என்ன பண்ணாங்க, அந்த விளாடிவோஸ்டாக் டே அப்படின்னு சைனால செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்களும் சும்மா இல்ல, நீ வந்து இப்படி பஞ்ச் பண்ணியானா நாங்க பரம்பரையா இருக்கோம், நாங்க எவ்வளவு பஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். சோ இந்த அருணாச்சல் பிரதேஷ் பிரச்சனை அப்படின்றது சீனா அவங்களுடைய புத்தி மாறவே இல்லை அப்படிங்கறத நல்லா காமிக்குது. பட் இதனால நாம ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுடைய அந்த மென்டாலிட்டிக்கு நிச்சயமா அவங்க வந்து அனுபவிப்பாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது விக்ரம். ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்ப ரீசெண்டா இந்த ஜப்பானுக்கும் சைனாக்கும் திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது சார், இந்த தாய்வான் மூலியமா. அவங்களுமே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த தாய்வான் இஷ்யூல? அதாவது அந்த புதிய பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகு அந்த தைவான் விஷயத்துல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சைனா வந்து ரொம்ப மட்டமாலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அமெரிக்கா நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க, ரைட்டு சீனா இதை வந்து டாரிஃப் வார்ல மட்டும் நம்ம பீட் பண்ண முடியாது, அவங்கள வந்து அப்படி இந்த லோக்கல்ல அவங்கள வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி யாரையாவது சண்டை மூட்டி ஓடணும், அவங்க அங்கேயே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம வேலையை காமிக்கலாம் அப்படின்னு. அதனுடைய ஒரு பார்ட்டா தான், அந்த ஸ்ட்ராட்டஜியா தான் நான் இதை பாக்குறேன். பிலிப்பைன்ஸ் ஜப்பான் 2 பேரும் வந்து கொச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீனாக்கு. இப்ப என்ன ஆகும், இங்கே இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது வெனிசுவேலால ட்ரம்ப் போயிட்டு ஒரு குண்டு போடுறாரு அப்படின்னா இவங்க வந்து ஒரு முழு தைரியத்தோட அங்க போய் நாங்க சப்போர்ட் பண்ணோம்னு இறங்க முடியாது. அங்க சைனீஸ் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு, ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்டும் நிறைய இருக்கு. இருந்தாலுமே வந்து அவங்க முழு மூச்சா அங்க இறங்க முடியாது, இங்க உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு. அப்கோர்ஸ் அதுக்காக நாளைக்கே ஜப்பான் வந்து சீனாவோட சண்டை போட போறது அப்படின்லாம் நான் சொல்லல. அப்படி குச்சி விட்டு குத்திக்கினே இருப்பாங்க, நோண்டிக்கினே இருப்பாங்க, பிரச்சனை பண்ணிக்கினே இருப்பாங்க. அப்போ இதுலயே உங்க கான்சென்ட்ரேஷன் போகும், என்ன பண்ணுமோ அப்படின்னு. நீ அங்க வந்தியானா நான் இங்க வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு செக், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து சீனா புரிஞ்சுக்கணும். சரி நீ என்ன ஒன்னா சொல்லிட்டு போ, நாங்க இங்க தாதா. அது உண்மையாவே ஒருத்தர் தாதா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒரு சின்ன பையன் வந்து ஏய் அப்படின்னு கத்திட்டு போனா கண்டுக்கவே மாட்டேன், பட 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 அப்படின்டுவாங்க. ஆனா வெளிலதான் நம்ம சீன் போட்டுக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள நம்ம சோதா அப்படின்னு இருக்கும்போதுதான் சின்ன சின்ன பையன்லாம் வந்து இது பண்ணாம உடனே அதெல்லாம் இல்ல அதெல்லாம் நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. இதுதான் இப்ப வந்து சீனா வெளிப்படையா பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு புரியல எப்படி தாதாவா இருக்கிறது அப்படின்றத வந்து அட்லீஸ்ட் நம்ம தமிழ் சினிமா பார்த்தாது கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் விக்ரம். ஓகே சார். சார் சூப்பரா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளைய பாதனம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.